ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। नमो ब्रह्मण्यदेवाय गोब्राह्मणहिताय च जगद्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையுடைய முதல் அத்தியாயத்தை கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போறோம். இப்போ முதல்ல 18 அத்தியாயம் எல்லாருக்கும் பாடம் முடிஞ்சது. இப்போ ஒரு அத்தியாயத்திலேயும் ரொம்ப முக்கியமாக கூறப்பட்ட விஷயங்கள் அது என்ன அப்படிங்கிறது விளக்க போறோம். இந்த அத்தியாயத்துல முதல் அத்தியாயத்துல திருதராஷ்டிரரின் மனோநிலை, இரண்டாவதாக யார் வெற்றி பெறுவார்கள், மூன்றாவதாக அர்ஜுனன் யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னதற்கான காரணங்கள். இந்த 3 விஷயங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். திருதராஷ்டிரரின் மனோநிலை, யார் வெற்றி பெறுவார்கள், மூன்றாவதா அர்ஜுனன் நான் யுத்தம் செய்ய மாட்டேன் சொல்றதுக்கான காரணம். இப்போ எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அந்த உத்தேசம் ரொம்ப முக்கியமானது, மனோநிலை ரொம்ப முக்கியமானது. அதை சார்ந்துதான் செயல்கள் எல்லாமே இருக்கும். இன்டென்ஷனுக்கு கரெக்டா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? உத்தேசம் தானே, வேற ஏதாவது கரெக்ட் வார்த்தை இருக்கா? உத்தேசம் ரொம்ப முக்கியம். பியூரிட்டி ஆஃப் இன்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. உத்தேசம் ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. அப்போ குருட்சேத்திர யுத்தத்துல தான் குருட்சேத்திர மண்ணுல தான் இந்த போருக்காக எல்லா தயார்களும் செய்திருக்கிறார்கள். பீஷ்மர் தான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார், குருட்சேத்திரம். இன்னைக்கு கூட போனா ரொம்ப அழகா இருக்கும். பெரிய ஒரு போர் பூமி குருட்சேத்திரம். அங்க இன்னைக்கு பெரிய ஒரு குளம், இந்தியாலேயே வச்சு இரண்டாவது மிகப்பெரிய குளம் அங்க குருட்சேத்திரத்துல தான் இருக்கு. அந்த பிரம்ம சரோவரம் அப்படின்னு அந்த குளத்துக்கு பேரு.
அதை சுற்றி நடந்து வரணும்னாலே வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளவு பெருசு. சிலப்போ பக்தர்கள்லாம் போயிருப்பீங்க, நிறைய பேர் குருக்ஷேத்திரம் எல்லாம் போயிருப்பீங்க. பிரம்ம சரோவரம் அப்படிங்கிற குளம், பெரிய குளம். சுத்தி வந்தாலே நல்லா நேரம் எடுக்கும். எப்பவுமே நம் மண்ணுல, பாரதத்துல முக்கியமான லீலைகள் நடந்த இடத்தை வந்து எப்படி தெரிந்து கொள்வார்கள் என்றால், குளம் இருக்கும், ஆலமரம் இருக்கும், இல்லைன்னா கோயில் இருக்கும். இப்ப வந்து ஒரு பகவானுடைய லீலை நடந்த இடம், இல்லைன்னா ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் நடந்த இடம், கடவுள் சம்பந்தமானது, ஆன்மீகமானது, அந்த இடத்தை எப்படி கண்டுகொள்வார்கள் என்றால், காசெல்லாம் இல்லை, எளியவர்களாக இருந்தால் அங்க வந்து ஒரு ஆலமரத்தை நட்டு வைப்பார்கள் சின்னமாக. அந்த சின்னம் வந்து ஒரு 300 ஆண்டுகள் நிற்கும். ஆலமரம் எல்லாம் ஒரு 300 ஆண்டுகள் அப்படியே நின்றும். அப்ப ஆலமரத்தை நட்டு வைத்தார்கள் என்றால் அங்க வந்து ஏதோ லீலைகள் நடந்திருக்கு, இல்லைன்னா ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் தொன்மையான பல கோயில்கள்ல போய் பார்த்தீங்கன்னா ஆலமரம் இருக்கும். சரி, அதை விட கொஞ்சம் செல்வம் அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க ஒரு குளம் வெட்டுவார்கள். லீலை நடந்த இடத்துல ஆலமரம் நட்டு வைப்பார்கள். கொஞ்சம் கூட அதிகமாக செல்வம் இருந்தால் குளம் வெட்டுவார்கள். பெரிய குளத்தை தோண்டி வச்சிருவாங்க. குளம் வந்து ஒரு 500 வருடம் 600 வருடம் எல்லாம் அப்படியே நின்றும். அதை விட அரசர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய செல்வம் இருக்கும் போது பெரிய கருங்கல் கோயிலா கட்டிடுவாங்க. கோயில் வந்து இந்த பழைய தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 1000 வருடம் வரை அப்படியே நின்றும். இப்படித்தான் லீலைகள் நடந்த இடத்தை வந்து, அந்த இடத்தை வந்து இப்படிதான் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஆலமரம் நட்டு வைப்பது, குளம் தோண்டுவது, பெரிய கருங்கல் கோயில்கள் கட்டி வைப்பது. சில இடத்துல வந்து இந்த 3மே இருக்கும். கோயிலும் இருக்கும், அந்த கோயில்ல குளமும் இருக்கும், ஆலமரமும் இருக்கும். ஒரு 1000 வருடம் அந்த இடத்தை வந்து அப்படி பாதுகாத்து கொண்டு வருவார்கள். இப்ப நீங்க விருந்தாவனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 5000 வருடங்களுக்கு முன்னாடி வஜ்ரநாபா அப்படிங்கிற அரசர், பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய மகன் பிரத்யும்னன், பிரத்யும்னனுடைய மகன் அனிருத்தன், அவருடைய மகன் வஜ்ரநாபா. அந்த வஜ்ரநாபா அரசர் வந்து அந்த விருந்தாவனத்தையே வந்து மறுபடியும் புனருத்தாரணம், அந்த இடத்தையெல்லாம் தேடி கண்டுபிடித்து கோயில்கள் கட்டினார். ஆனா நிறைய இடம் காணாமலே போய்விட்டது. எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ண பகவானுடைய இடம் விருந்தாவனம், விருந்தாவனம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த விருந்தாவனம் எங்க இருக்கு அப்படிங்கிறத வந்து காலப்போக்கில் மறந்து விட்டார்கள். 500-600 வருடங்களுக்கு முன்னாடி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து மறுபடியும் அதை கண்டுபிடித்தார். அப்போ குருக்ஷேத்திரம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான இடம். கோயில்கள் வந்து 4 விதமாக நமக்கு வந்து அதை பிரிக்கலாம். கோயில்களை 4ஆக பிரிக்கலாம். இறைவன் குடிகொள்ளும் இடமெல்லாம் க்ஷேத்திரம். அதுக்கப்புறம் மகா க்ஷேத்திரம், மனிதர்கள் கோயில் கட்டுனா க்ஷேத்திரம். தேவர்கள் வந்து கோயில் கட்டுனா மகா க்ஷேத்திரம். பகவானுடைய விக்கிரகம் ஸ்வயம்புவாக தானே வந்தால் திவ்ய க்ஷேத்திரம். அப்படி பாருங்க, கோயில் 4 வகையில படும். மனிதர்கள் கோயில் கட்டுனா க்ஷேத்திரம், தேவர்கள் கோயில் கட்டுனா மகா க்ஷேத்திரம், தேவர்களோ மனிதர்களோ இல்லாமல் விக்கிரகம் ஸ்வயம்புவாக தானே வந்தால் திவ்ய க்ஷேத்திரம். 4வது திவ்ய தாமம். திவ்ய தாமம்னா அங்க வந்து ஒரு மனிதனோ அரசனோ கோயில் கட்ட வேண்டிய தேவையில்லை. அங்க மலையும் நதி ஆறும் எல்லாமே கடவுளின் ஆன்மீக சக்தி. அது திவ்ய தாமம், 4வது கேட்டகரி. இப்ப க்ஷேத்திரம் முதல் கேட்டகரி. இந்த கோயில் வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். மகா க்ஷேத்திரம் மனிதர்கள் கட்டுனது கிடையாது, தேவர்கள் கட்டுனது. இப்ப கேரளால பாத்தீங்கன்னா குருவாயூர் அப்படின்னு ரொம்ப பிரசித்தமான கோயில் இருக்கு. இந்த கோயிலை வந்து மனிதர்கள் கட்டவில்லை, குரு
பிரகஸ்பதி வாயுதேவன் அவங்க 2 பேரும் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. அதனால இது மகாக்ஷேத்திரம், 2வது நிலை மகாக்ஷேத்திரம். அப்புறம் 3வது திவ்ய கஷேத்திரம், மனிதனோ தேவர்களோ பிரதிஷ்டை பண்ணாம விக்கிரகம் தானே வருவது, அது திவ்ய கஷேத்திரம். 4வது திவ்ய தாமம். திவ்ய தாமம் அப்படின்னா அங்க ஆறும் கடவுள், நதியும் கடவுள் தான், மலையும் கடவுள் தான், மண்ணும் எல்லாமே கடவுள் தான். விருந்தாவனத்துல போனோம்னா கோவர்தன மலையை கும்பிடுறாங்க, யமுனா நதியை கும்பிடுறாங்க, எல்லா இடத்திலையும் பகவான். அப்ப பகவானுடைய சக்தி விருந்தாவனமாக மாறி இருக்கிறது. இது 4வது நிலை திவ்யதாமம் அப்படின்னு பேர். அயோத்தியா போனா சரையு நதியை கும்பிடுறாங்க, அந்த மாதிரி. அப்ப குருக்ஷேத்திரமும் அது மாதிரி ஒரு மண், ஒரு புண்ணிய பூமி. குரு என்ற அரசன், அந்த அரசன் தன்னை சார்ந்த எல்லாமே உலக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு மனிதர். வேற ஒன்னும் வேண்டாம், எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் என் பணம், என் செல்வாக்கு, என் உடல், என் மனது எல்லாமே மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைத்த ஒரு மன்னன் குரு மன்னன். அதனால அந்த மன்னர் என்ன பண்ணிட்டாரு, தன் உடலையே அந்த மண்ணாக மாற்றி விட்டார். இனி வரும் காலங்களில் மக்கள் எல்லாம் அங்கு யாகங்கள் செய்து நற்பயனை அடைய வேண்டும், அதனால தன் உடலே மண்ணாக மாறி போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த குரு மன்னனே அந்த பூமியாக மாறினார். அதுதான் குருக்ஷேத்திரம். இந்த குருக்ஷேத்திர பூமியில எப்பவுமே புண்ணிய கர்மங்கள், யாகங்கள், இந்த மாதிரி நல்ல தான தர்மங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் செய்து கொண்டிருந்தார்கள். அதனால பீஷ்மர் இந்த இடத்தை தேர்வு செய்தார். காரணம், இது ஒரு போராக இருந்தாலும் இது தர்மத்தின் போர், அதனால கண்டிப்பாக தர்மம் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி குருக்ஷேத்திர மண்ணை அவர் தேர்வு செய்தார். இப்ப நீங்க பாருங்க, இந்தியா வேற ஒரு நாடுடன் ஒரு விளையாட்டு போட்டியில் விளையாடுகிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்தியா ஆஸ்திரேலியா நாடுடன் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுது. இந்திய மண்ணிலும் விளையாடலாம், ஆஸ்திரேலியாவிலையும் விளையாடலாம். ஆனா இந்தியர்களுக்கு எங்க சாதகமா இருக்கும், தன் தாய் நாட்டில் விளையாடும் போது கொஞ்சம் கூட சாதகமாக இருக்கும். அதே மாதிரி இது தர்மத்தின் மண்ணு, அதனால தர்ம போர் இங்கதான் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பீஷ்மர் குருக்ஷேத்திர மண்ணை தேர்வு செய்தார். அப்புறம் தான் பகவத்கீதையுடைய முதல் ஸ்லோகம், தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவஹ மாமகா பாண்டவச்சைவா கிம் அகுர்வத சஞ்சயா. சஞ்சயா, என் புதல்வர்களும் பாண்டுவின் புதல்வர்களும் சேர்ந்து சண்டை போட தீர்மானம் செய்திருக்கிறார்கள், யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சஞ்சயன் கிட்ட திருதராஷ்டிரர் கேள்வி எழுப்புகிறார். ஆனா அந்த கேள்வியிலேயே என் பிள்ளைகள் தான் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தேசம் இருந்தது. அந்த கேள்வியிலேயே அந்த உத்தேசம் இருந்தது. அது சரியில்லை அப்படின்னு பகவத்கீதையில சொல்லப்படுகிறது. திருதராஷ்டிரா அப்படிங்கிற பேரின் அர்த்தம் என்னன்னா, தனக்கு உரியதல்லாத நிலத்தை பிடுங்கி எடுப்பது. ராஷ்டிரம் அப்படின்னா நாடு, தவறான முறையில் நாட்டை பிடிப்பவன் அப்படின்னு திருதராஷ்டிரருக்கு பேரு. துரியோதனா அப்படின்னா எல்லாத்துக்குமே சண்டை போடுவேன். நம்ம வீட்டுல கூட சிலவங்க அப்படித்தான் இருப்பாங்க, எதை எடுத்தாலும் எதை தொட்டாலும் எதை பேசினாலும் அது ஒரு சண்டையில தான் போய் முடியும். துரியோதனா அப்படிங்கிற வார்த்தையின் அர்த்தமே அதுதான், எதை தொட்டாலும் சண்டை போடுவது. அப்போ திருதராஷ்டிர மன்னரின் உத்தேசம் சரியில்லை அப்படின்னு பகவத்கீதை சொல்லுது. நம்ம எந்த செயலை செஞ்சாலுமே மனதுல சந்தோஷமாக செய்யணும். இப்ப கோயிலுக்கு போய் ஒரு 10 ரூபாய் கொடுக்கிறோம், நிறைந்த மனதுடன் இது பகவானுடைய கைங்கரியத்திற்கு தொண்டிற்காக உபயோகப்படட்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொடுக்கணும். இல்லாம என்ன கொடுக்க சொல்லிட்டாங்களே அப்படியா இப்படியா என்று மனதில் சஞ்சலத்துடன் இத்தகைய சேவைகள் செய்யக்கூடாது. எந்த நல்ல காரியம் செய்தாலும் உடல் மட்டும் செய்தால் போதாது,
அந்த உடலுடன் அவன் எண்ணங்களும் சேர்ந்து செய்தால்தான் அந்த காரியத்திற்கு முழுமையான பயன். அப்ப உத்தேசம் எப்பவுமே நல்லதா இருக்கணும். கலிகாலத்துல இத்தகைய மனிதர்களை பார்ப்பது பெரும் தப்பாடு, பெரும் அரிது. ஏன்னா வெளியே நல்லவர்களாக நடிப்பார்கள், உள்ள தவறான எண்ணங்களை வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஏகப்பட்ட மனிதர்கள் இந்த மாதிரி தான். வெளியே அழகா நடிச்சா கூட உள்ள தவறான எண்ணங்கள் இருக்கும். ஒரு முறை ஒரு ஜோல்சியர், ரொம்ப திறமை வாய்ந்த ஒரு ஜோல்சியர், அவரை சோதனை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு மனிதனுக்கு ஆசை. பார்ப்போமே, இவருக்கு எவ்வளவுதான் திறமை இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் அந்த ஜோல்சியரை சோதனை செய்வதற்காக ஒரு சின்ன கோழி குஞ்சு, இப்போ ஒரு காலத்துல நம்ம ஊர்ல எல்லாம் கலர் கலரா கோழி குஞ்சு கிடைக்கும், ₹1 கொடுத்துட்டு இருந்தாங்க. பாவம், முட்டையிலிருந்து அந்த விரிஞ்சு வந்த கோழி குஞ்சை பிடிச்சி அப்படியே பெயிண்ட்டுக்குள்ள முக்கி அதை ப்ளூ கலர் இல்லாம என்ன கோழி ப்ளூ கலர்லயா குஞ்ச பெத்துக்கும், முட்டை போடும். ப்ளூ கலர் கோழி குஞ்சு, பிங்க் கலர் கோழி குஞ்சு, எவ்வளவு கொடுமை. அதை குழந்தைகளுக்கு விளையாட கொடுத்துருவாங்க. ₹1 தானே, ஏன்னா பிளாஸ்டிக்ல பொம்மை வாங்கினா ₹10 கொடுக்கணும், உயிரோட பொம்மை வாங்கினா ₹1 தானே, வீட்டில் கூட வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த சின்ன குழந்தைக்கு தெரியுமா, இந்த 4 நாள் விளையாண்டுட்டு அந்த கோழியை கொண்டு போட்டுரும். எவ்வளவு பாவம். அப்போ இந்த மனிதன் என்ன செஞ்சான், அந்த ஜோல்சியரை சோதனை செய்வதற்காக ஒரு கோழி குஞ்சை தன் ஆடைக்கு கீழே பிடிச்சிட்டான் உயிருடன். அதை கழுத்தை பிடிச்சிட்டான் உள்ள. பிடித்து விட்டு ஜோல்சியரை சென்று கேட்டான், என் கையில ஒரு கோழி குஞ்சு இருக்கு, அது உயிருடன் இருக்கிறதா செத்து போச்சா அப்படின்னு கேட்டான். ஏன்னா ஜோல்சியர் செத்து போச்சு அப்படின்னு சொன்னா உயிரோட எடுத்து காமிக்கலாம், உயிரோட இருக்குன்னு சொன்னா உள்ளேயே வச்சு கழுத்த ஒரு அமுத்து, செத்து போச்சு. அப்ப எதை சொன்னாலும் ஜோல்சியர் மாட்டிக்குவார். அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சார். யோசிச்சுட்டு சொன்னார், அற்பனே, அந்த கோழியின் ஆயுள் உன் கையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். செத்து போச்சுன்னு சொன்னா உயிரோட வெளியே எடுத்துருவான், உயிரோட இருக்குன்னு சொன்னா கொன்னு வெளியே எடுத்துருவான். அதனால அதன் உயிர் உன் கையில் அப்படின்னு அழகாக பதில் சொன்னார். அப்போ நம்ம எல்லாமே சோதனை செய்யக்கூடாது. அற்பர்கள் வினயத்துடன் எளிமையுடன் தன்னடக்கத்துடன் கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய உத்தேசம் எப்பவுமே நன்மையாக நல்லதாக மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக இருக்க வேண்டும். இதே மாதிரி ஒரு கதைதான் பாகவதத்துல. அவ்வளவுதான், பகவானுடைய யது வம்சத்திற்கே அது நாசமாக போன்றது. என்ன செய்தார், ஒரு நாளைக்கு முனிவர்கள்லாம் துவாரகைக்கு வந்திருந்தார்கள், பெரிய முனிவர்கள். இந்த யது குலத்துக்காரங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, யாதவ குலம், நாங்கெல்லாம் பகவானின் குலம், இன்றைக்கு வரை தோல்வி என்னவென்றே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எடுத்த அனைத்து போரையும் வெற்றிகரமாக முடித்திருக்கோம், தோல்வியே தெரியாது. அதனால கர்வம் தலைக்கு பிடித்து விட்டது யாதவர்களுக்கு. ஒரு நாளைக்கு முனிவர்கள்லாம் வந்திருக்காங்க துவாரகைக்கு. அப்போ ஒரு பையன் சாம்பன் என்ன செஞ்சாரு, சேலை எல்லாம் கட்டி, பெண்களை மாதிரி பூவெல்லாம் சூடி, ஜடையெல்லாம் பின்னி, வயிற்றுல பெரிய ஒரு கல்லை வச்சு கட்டி, கர்ப்பிணிய மாதிரி சேலை, ஆம்பளை பையன் சாம்பன், கர்ப்பவதி மாதிரி கர்ப்பிணிய மாதிரி சேலையெல்லாம் கட்டி உள்ள கல்லை வச்சு கட்டிக்கிட்டு அந்த மகா முனிவர்கள்லாம் துவாரகைக்கு வந்திருக்காங்க. போய் கேள்வி கேட்டார்கள், இந்த பெண் கர்ப்பவதி, கர்ப்பிணியாக இருக்கிறா, ஆண் குழந்தையை பிரசவம் செய்வாளா, பெண் குழந்தையை பெற்றுக் கொள்வாளா என்று கேள்வி. ஆம்பளை பையனுக்கு வேஷம் போட்டு ஏமாத்துறது முனிவர்களை. முனிவர்களுக்கு கடும் கோபம் வந்தது. இவள் ஒரு கல்லை பிரசவிப்பாள், இந்த கல் உங்க யாதவ குலத்தின் நாசத்திற்கு காரணமாய் போய்விடும் என்று சாபம் கொடுத்தார்கள். அடுத்த நிமிஷம் அந்த ஆம்பளை பையன் உண்மையாகவே கர்ப்பிணியாய் மாறிவிட்டான். கர்ப்பம் வந்துருச்சு ஆம்பளை பையனுக்கு. உண்மையிலுமே ஏமாத்த போனது அவங்கள. அந்த கர்ப்பத்துல என்ன, ஒரு கல்லை எடுத்தாங்க. அந்த கல்லு தான் அந்த குலத்திற்கே அழிவுக்கு காரணமானது. அதனால பெரியவர்களை நாடும் பொழுது, உயர்ந்தவர்களை நாடும் பொழுது, ஆன்மீக சிந்தனை உள்ளவர்களை நாடும் போது உத்தேசம் நல்லதா இருக்கணும்.
அவருக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம அகங்காரத்தை வெளிப்படுத்துவதற்காக இவர்களை சமீபிக்க கூடாது. உத்தேசம் ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் இங்க திருத்தராஷ்டிரரின் உத்தேசம் ரொம்ப தவறானது. தன் பிள்ளைகள் எப்படியாவது சரியோ தவறோ, நல்ல முறையோ கெட்ட முறையோ, ஏமாற்றியோ நேராகவோ என் பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தேசம். எந்த செயலை செய்தாலும் செயல் 50% பலனை தரும், அதன் உத்தேசம் 50% பலனை தரும். இப்ப படிக்கிறோம், நல்லா படிக்கிற குழந்தை நல்லா படிச்சு எனக்கு வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சு படிக்கும் போது 100% பலன் கிடைக்கும். அந்த குழந்தை நல்லா படிக்குது. ஏன் படிக்குது? என் பக்கத்து வீட்டு ரம்யாவை தோற்கடிக்கணும் அப்படின்னு நினைச்சு படிக்குது. முழு பலனும் கிடைக்காது. எல்லா விஷயத்துக்கும் ஒரு உத்தேசம் இருக்கு. இப்போ ஒரு மருத்துவர் இருக்கிறார். அந்த மருத்துவர் ஒரு நோயாளியை சிகிச்சை பண்றார், வைத்தியம் பார்க்கிறார். அப்ப அவர் இந்த மனிதன் குணமாகி நல்ல முறையில வாழ்க்கையில வரணும் அப்படின்னு நினைச்சு பண்ணுனா 100% பலன். இவன் நல்லா எந்திரிச்சு வந்தா எனக்கு 20,000 ரூபாய் ஃபீஸ் கொடுப்பானே அப்படின்னு நினைச்சு பண்ணுனா 50% பலன். எல்லா செயல்கள் 50%, அந்த செயல்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உத்தேசம் 50%. இது ரெண்டுமே நல்லா இருந்தாதான் 100% பலன் கிடைக்கும். இங்க அவருடைய பலனே போச்சு. இப்ப ஒரு ஹண்டர், வேட்டக்காரன் போய் காட்டுல போய் மிருகங்களுக்கெல்லாம் தீனி வைக்கிறான். மானுக்கு புல்ல வைக்கிறான், முயலுக்கு கேரட்டை வைக்கிறான், மற்ற யானைக்கு வேற ஏதோ பெரிய பழக்கொலைய வைக்கிறான். இப்படி எல்லா மிருகங்களுக்கும் தீனி போடுறான். அப்போ அறிவில்லாதவர்கள் நினைத்துக் கொள்வார்கள், என்ன நல்ல மனுஷன்பா இவன் வேட்டக்காரன், எல்லா மிருகத்துக்கும் பாரு தேடி தேடி சாப்பாடு கொடுக்கிறானே. அவன் சாப்பாடு கொடுக்கறது யானை வளர்றதுக்கா? இல்ல, வேட்டையாடுவதற்காக. வெளியே பார்த்தா நல்லது செய்யற மாதிரி இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள உத்தேசம் என்ன? அந்த முயல் கேரட்டை சாப்பிடும்போது பிடிச்சுக்கிறது. வேட்டையாடுவதற்காக அந்த செயலை அவன் செய்கிறான். உத்தேசம் சரி கிடையாது. இப்ப திருத்தராஷ்டிரர் இதைத்தான் எடுத்துக்காட்ட சொல்றாங்க. திருத்தராஷ்டிரர் ரொம்ப பாண்டவர்கள் கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி பேசுறார். ஆனா உள்ள உத்தேசம் என்ன? அன்பு கிடையாது. எப்படியாவது என் புதல்வர்கள் வெற்றி பெற வேண்டும். அதனால அன்பார்ந்த பக்தர்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில எந்த செயலை செய்தாலும் அந்த செயல் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம் உத்தேசத்தை நன்றாக ஆராய்ந்து அது சரியானதா என்று சோதனை செய்து அதை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். இது முதல் பாடம். அடுத்தது முதல் அத்தியாயத்தில் என்ன? அங்க நேரமாவே பாண்டவர்கள் தான் ஜெயிப்பார்கள் என்று கூறிவிட்டார். எப்படி? அந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பகவான் பாண்டவர்கள் கூட இருக்கார். அவ்வளவுதான், வேற ஒன்னும் இல்லை. ஜெயஸ்து பாண்டுபுத்திரானாம் தேஷாம் பக்ஷ ஜனார்தனா. பாண்டவர் கூட ஜனார்தனன் இருக்கார், பகவான் இருக்கார். அதனால கண்டிப்பாக பாண்டவர்கள் தான் ஜெயிப்பார்கள், இதுல எள்ளளவு கூட சந்தேகமே கிடையாது என்று ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுகிறாங்க. எப்படி என்றால், அர்ஜுனன் தேவதத்தம் அப்படிங்கிற சங்கை முழங்குகிறார், பகவான் பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கை. இந்த ரெண்டு சங்கை முழங்கும் போது அப்படியே அந்த குருட்சேத்திர மண்ணெல்லாம் எதிரொலிக்குதான். அந்த சத்தத்தை, அந்த சங்கின் நாதத்தை கேட்ட எல்லாருக்கும் பயம் வர ஆரம்பித்து விட்டது. வெற்றியின் இது என்னது லட்சணமாக பகவான் கிருஷ்ணர் பாஞ்சஜன்யத்தையும் அர்ஜுனன் தேவதத்தையும் முழங்கினார். பகவத்கீதை ஆரம்பத்திலேயே அதான் சொல்லுது, அர்ஜுனன் தான் ஜெயிப்பார், ஏன்னா ஜனார்தனன் அவங்க கூட இருக்கார் அப்படின்னு ஆரம்பிச்சு பகவத்கீதையில 700 ஸ்லோகம். அந்த கடைசி 700வது ஸ்லோகத்தை என்னன்னு பாருங்க. எத்ர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிர் துருவ நீதிர் மதிர்மமா
அர்ஜுனன் எங்கெல்லாம் வில்லாளி வீரனான அர்ஜுனன் இருக்காரோ, எங்கெல்லாம் பகவான் கிருஷ்ணர் இருக்காரோ அங்க கண்டிப்பாக வெற்றி இருக்கும் அப்படின்னு முடிக்கிறான். ஆரம்பத்திலேயே அதே சொல்றாங்க, கடைசியிலே. அப்போ அந்த சங்கை முழக்குகிறார். இதுல இன்னும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த சங்கு ஒரு உயிரினத்தின் எலும்பு, சாணி, பசுமாடின் மலம். பொதுவா இதெல்லாம் நல்ல காரியத்திற்கு எடுக்க மாட்டாங்க. மலம் கழிவு, ஏதாவது மனிதனோடையோ மிருகத்தையோடையோ கழிவு மலத்தை யாராவது தொடுவாங்களா? தொட்டா போய் குளிக்கணும், யாருமே தொட மாட்டாங்க. ஆனா அதே நேரம் பசுவின் கழிவு சாணிய கோயிலெல்லாம் உபயோகம் செய்வார்கள். அதே மாதிரி மீனோட முள்ளோ மிருகங்களுடைய எலும்போ எதை தொட்டாலும் குளிக்க வேண்டும். ஏன்னா அதெல்லாம் உடலின் பாக்கி. ஆனா சங்கை எடுத்து பூஜைக்கு உபயோகம் செய்கிறார்கள். அப்போ இதுல என்ன பகவத்கீதை சொல்லுனா, இந்த உலகத்துல முழுமையான சரியும் கிடையாது, இந்த உலகத்துல முழுமையான தவறும் கிடையாது. எல்லா தவறிலும் ஒரு சரி இருக்கும், எல்லா சரியிலும் ஒரு தவறு இருக்கும். அதனால உத்தேச சுத்தம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நிலா எவ்வளவுதான் வெள்ளையா அழகா இருந்தாலும் அதுல 4 புள்ளியாவது இருக்கும். எல்லா சரியிலும் ஏதாவது ஒரு தவறு இருக்கும். சரி, மனிதனின் மலம் கழிவு, மிருகங்களின் கழிவு, இதெல்லாம் அழுக்கு, தவறு. ஆனா பசுமாடதோ ரொம்ப நல்லதா இருக்கும். அதுல எல்லா தவறிலும் ஒரு சரி. அதனால இந்த உலகத்துல யாரையுமே முழுமையாக கெட்டவன் என்றும் யாரையுமே முழுமையாக நல்லவன் என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நல்லவனிலும் தவறு இருக்கும், கெட்டவனிலும் நன்மை இருக்கும். இது மனிதர்கள், இதுதான் கலிகால மனிதர்கள். அதனால அவங்களுக்குள்ள இருக்கிற நன்மையை வெளிக்கொண்டு வருவதே பகவத்கீதையின் உத்தேசம். புரிஞ்சதா? எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் கிடையாது, எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது. கெட்டவங்கள்ல கொஞ்சம் நல்லதும் இருக்கும், நல்லவர்களில் கொஞ்சம் கெட்டதும் இருக்கும். அந்த மாதிரி கலவையான மனிதர்கள் தான் கலிகாலத்தில் இருக்கிறார்கள். அதனால அவர்களுக்குள்ள இருக்கிற நன்மையை வெளிக்கொண்டு வருவதே பகவத்கீதையின் உத்தேசம். சரியில் தவறும் இருக்கும், தவறில் சரியும் இருக்கும். இப்ப இந்த சத் சங்கத்துல நிறைய பேர் இருக்கும் இல்லையா? நான் தவறே செய்யாதவன் என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட நான் பொய் பேசினதே கிடையாது. வார்த்தையினால யாருடைய மனதையும் நான் புண்படுத்தினது கிடையாது. நான் பேசுனா அப்படி சக்கர மாதிரி பேசுவேன். என் வாழ்க்கையே மற்றவர்களுக்கு நன்மை செய்யத்தான், சுயநலங்கிறதே கிடையாது. அப்படி யாராவது மகாத்மாக்கள் இருந்தீங்கன்னா உங்க பேரை இதுல போடுங்க. யாராவது இருக்கீங்களா? ஒரு பேரும் கிடையாது இல்லையா? எல்லாரிலையுமே நன்மையும் இருக்கு, எல்லாரிலையுமே திண்மையும் இருக்கு. இப்ப சத் சங்கத்துல அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். கோபம் வரும்போது இந்த முகத்தை பார்க்கணுமே, என்னெல்லாம் வரும் தெரியுமா? 2 கொம்பு வரும், கண்கள் சிவந்து வரும், நாக்கு வெளியே வந்துரும், பத்திரகாளி மாதிரி ஆயிடும். அப்போ முழுமையான நன்மையும் இந்த உலகத்துல கிடையாது, முழுமையாக திண்மையும் கிடையாது. இரண்டும் கலந்தவர்கள் தான் கலிகால மனிதர்கள். இரண்டுமே ஒரு ஆளுக்குள்ளேயே இருக்கு. பகவத்கீதை படித்து முடிக்கும் போது அந்த மனிதனுக்கு உள்ள இருக்கக்கூடிய திண்மையை இல்லாமல் செய்து நன்மையை வெளிக்கொண்டு வருவதே இதன் உத்தேசம். அப்ப 2 விஷயம் பார்த்துட்டோம் பகவத்கீதையில. இப்போ முதல் அத்தியாயத்துல முதல்ல என்ன பார்த்தோம்? எந்த செயல்கள் செய்தாலும் உத்தேசம் நல்லதாக இருக்கணும். செயல்களுக்கு பாதி பலன், உத்தேசத்திற்கு பாதி பலன் இல்லையா? அப்படி யாரையாவது வணக்கம் சார், ரொம்ப நல்லா இருக்கீங்களா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, மனசுக்குள்ள ஏண்டா காலங்காத்தால இவனை பார்த்தோம், இன்னைக்கு நாளே போச்சே உள்ள நினைச்சுக்கிறது. எப்படி உருப்படும்? உருப்படாது. செயலும் நன்மையாக இருக்க வேண்டும், சிந்தனையும் நன்மையாக இருக்க வேண்டும். இரண்டும் சேர்ந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அது முதல் தலைப்பு. 2வது தலைப்பு, அப்படிப்பட்ட மனிதர்களே கிடையாது கலிகாலத்துல. அதனால யாரையுமே நமக்கு வெறுக்க முடியாது. எல்லாருமே கலவைதான். பாருங்க, 4 யுகம்: சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். முதல்ல சத்திய யுகம்.
நல்லவர்கள் எல்லாம் தேவர்களாக வேற கிரகத்தில் இருந்தார்கள், கெட்டவர்கள் எல்லாம் அரக்கர்களாக தாழ்ந்த கிரகத்தில் இருந்தார். 2 கிரகங்களுக்கு சண்டை சத்தியயுகத்துல. தேவர்கள் அரக்கர்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நன்மை திண்மை 2 கிரகங்களாக இருந்தது. அடுத்தது வந்தது 2வது யுகம், திரேதா யுகம். நல்லவர்கள் எல்லாம் அயோத்தியா என்ற நாடிலும் கெட்டவர்கள் எல்லாம் லங்கை என்று ராவணன் 2 நாடா மாறுச்சு. முதல்ல 2 கிரகங்களாக இருந்தது, அடுத்த யுகத்தில் 2 நாடாக மாறினது. நன்மையும் திண்மையும் வேறு வேறு நாடுகளாக மாறின. அப்புறம் 3வது துவாபர யுகம். பாண்டவர்கள் கௌரவர்கள் 2 குடும்பங்களானார்கள். முதல்ல 2 கிரகம், அப்புறம் 2 நாடு, அப்புறம் 2 குடும்பம். நல்லவர்கள் எல்லாம் பாண்டவர்கள் குடும்பத்தில், திண்மை பாவம் செய்வர்கள் அரக்கர்கள் எல்லாம் கௌரவர்கள் 2 குடும்பம். கலிகாலத்துல என்ன ஆயி போச்சு? 2மே ஒரு ஆளுக்குள்ளதான். 2 கிரகங்களில் நன்மை திண்மை, அப்புறம் 2 நாடுகள், அப்புறம் 2 குடும்பம். கலியுகத்துல 2மே ஒரு ஆள். காலையில் எந்திரிச்சோன்ன பிள்ளையார் கோயில்ல வெள்ளை, சிவன் கோயில்ல இது பாரு துர்கா, சிகப்பு, சந்தனம், பச்சை, நீல, கன்னத்தில் அடிச்சு காதை பிடிச்சிட்டு கும்பிட்டு சாயங்காலம் கல்லு குடிச்சுக்கிட்டு வீட்டுல 4 காலில் நடந்து போறது. அவனே காலையில தேவன், அவனே ராத்திரி அரக்கன். 2மே ஒரே ஆளாய் போச்சு கலிகாலத்தில். அதனால கலிகாலத்துல முழுமையா இவர் நல்லவர்னோ, முழுமையா இனி ஒருத்தவரை கெட்டவர் என்றும் சொல்ல முடியாது. 2மே ஒரு ஆளுக்குள்ளே ஆயி போச்சு. இப்ப உள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பகவத்கீதை என்ன பண்ணுது? நமக்கு நம் தவறுகளை சுட்டி காட்டி, நாம் செய்து வரும் தவறுகளை உணர்ந்து திருத்தி நன்மையை வெளிக்கொண்டு வரும் ஒரு வாய்ப்புத்தான் இந்த பகவத்கீதை. இது 2வது. அடுத்தது 3வது. முதல் அத்தியாயத்துல 3வது விஷயம் என்ன? அர்ஜுனன் ஏன் நான் சண்டை போட மாட்டேன் அப்படிங்கிறார். 4 காரணங்கள். ஒன்னு கருணை. சண்டையினால இது ஒரு அழகான கருத்து அர்ஜுனன் முன்வைக்கிறார் பகவான் முன்னாடி. பேச்சினால தீர்க்க முடியாத விஷயத்தை போரால தீர்க்கவே முடியாது. என்ன சண்டை இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள சண்டை இருக்கு, நாட்டுக்குள்ள சண்டை இருக்கு, நம்ம சமுதாயத்துல இருக்கு, சமூகத்தை தெருவில் இருக்கு, எல்லாத்துலயும் சண்டை இருக்கு. வீட்டுக்குள்ள 4 பேர் இருந்தா 40 சண்டை நடக்குது வீட்டுக்குள்ள. கைய மட்டும் ஓங்கிராதீங்க யார் முன்னாடி. அன்பால் பேச்சால் முடிவடையாத சண்டை ஒரு பொழுதும் ஆயுதத்தாலும் போராலும் முடிவடையவே செய்யாது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பகை ஏதோ 100 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இந்த பகை 2 நாட்டுக்கு நடுவில் 2-3 போரெல்லாம் நடந்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பகை முடிந்திருக்கா? முடியவே கிடையாது. யார் அவங்க? 1940க்கு முன்னாடி நம் சகோதரர்கள், ஒரே நாட்டுக்காரங்க தானே. ஹிந்துஸ்தான், பாரதம் அப்படிங்கிற ஒரே நாட்டுக்காரங்க தான் அவங்க எல்லாருமே. 1940 முறை சகோதரர்கள், 40க்கு அப்புறம் எதிரி. பாருங்க எவ்வளவு விசித்திரமா இருக்கு. நிறைய இன்றைக்கும் நிறைய அழுகிறவங்களை பார்க்கலாம். பாகிஸ்தான் குஜராத் கட்சில எல்லாம் போனப்போ சொல்லுவாங்க, அந்த பிரிவினை நடந்த போது என் அக்கா வீட்டுக்காரெல்லாம் அந்த பக்கம் ஆயிட்டாங்க, தங்கச்சி எல்லாம் இந்த பக்கம் ஆயிட்டாங்க. எவ்வளவு குடும்பங்கள் குஜராத்ல கட்சில இன்றைக்கும் பாதி எங்க, பாதி அந்த பக்கம் இருக்காங்க. அன்னைக்கு வேலைக்கு போனாங்க, கல்யாணத்துக்கு போனாங்க, ஒரு வேலையா போனாங்க. அன்னைக்கெல்லாம் போனா ஒரே நாள்ல வந்துட முடியாது, மாச கணக்கு எடுக்கும். வண்டி, கால வண்டி, மாட்டு வண்டி, இப்படிதானே பயணம் செய்தார்கள். எவ்வளவு குடும்பங்கள் பிரிது கண்ணீரால் வாடுகின்றன. சண்டை போட்டு ஒரு நாளைக்கு செவுத்த போட்டாங்க, இந்த பக்கம் வராத அந்த பக்கம் வராத. இதுல அரக்கர்கள் வேற கொன்று ட்ரெயின்ல ஏத்தி அனுப்பி விட்டார்கள் இந்த பக்கம். வரலாறெல்லாம் படிச்சா கண்ணுல தண்ணியே வந்துடும். பாருங்களேன், மனிதர்களுக்கு பகை. பேச்சால் முடியாத பிரச்சனை ஒரு பொழுதும் போரால் முடியாது. அமைதியாக முடியாத பிரச்சனை ஆயுதத்தால் ஒரு பொழுதும் முடியாது. அர்ஜுனன் சொல்வது சரி. ஒரு நாடும் இன்னைக்கு பாருங்க, பட்ஜெட் எடுத்து பாருங்க. ஒரு நாட்டின் பட்ஜெட், பெரும் பட்ஜெட், பெரும் பகுதி டிஃபென்ஸுக்கு தான் ஒரு நாடு செலவு செய்யுது. நாடுகளுக்குள்ள பகை இல்லாம இருந்தா எவ்வளவு காசு பாக்கி. கொஞ்சம் எக்கானமி தெரிஞ்சவங்க, கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும். ஒரு நாடுமே டிஃபென்ஸுக்கு தான் பெரிய தொகையை செலவாக்குது. இந்த உலக நாடுகள்லாம் அன்பா இருந்திருந்தாங்கன்னா
எவ்வளவு பணம் மிச்சம். ரூபா நோட்டெல்லாம் காத்துல பறத்தி விளையாடலாம், அவ்வளவு காசு இருந்திருக்கும். பகை, பகையினால் ஒரு பொழுதும் தீர்வே காண முடியாது அப்படின்னு அர்ஜுனன் ஒரு கருத்தை பகவான் முன்னாடி வைக்கிறார். நியாயமான விஷயம்தான். அதுலயும் நான் எப்படி என் அண்ணன், தம்பி, தமையன், குரு இவங்களெல்லாம் எப்படி கொல்வது கிருஷ்ணா? என் முன்னாடி நிற்பவர்கள் எல்லாம் அவர்கள் விரலை பிடித்துதான் நான் நடக்கவே பழகி கொண்டேன். அவர்கள் தான் முதலில் வில்லை எடுக்க எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். என் குரு, என்னுடைய தாத்தா, என் தமையர்கள், இவங்க முன்னாடி நான் எப்படி ஆயுதம் எடுப்பேன்? சண்டை போட மாட்டேன். உண்மையிலேயே அர்ஜுனனுடைய மனதில் கனிவு இருந்தது. ஒரு ஆன்மீகவாதிக்கு கண்டிப்பா இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அதை வளர்த்துறது இல்லை சிலவங்க. நம்ம கார்ல பஸ்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு கண் முன்னாடி ஒரு வண்டி வாகனத்துல ஒரு ஆட்டுக்குட்டி வந்து அடிச்சிருது, டப்புன்னு அடிச்சிருது. போற வேலை நம்ம அறியாம சோ அப்படின்னு சொல்லுவோம். அறியாமல் நம் கண் முன்னாடி. மனிதனுக்கு இயற்கையாகவே கனிவும் பரிவும் இதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த கலிகால வாழ்க்கையில மறந்து போயிடுச்சு. நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, கார்ல போயிட்டு இருக்கீங்க, முன்னாடி திடீர்னு ஒரு நாய்க்குட்டி ஓடி வந்துருச்சு, ஒரு ஆட்டுக்குட்டி ஓடி வந்துருச்சு, கார் அடிச்சிருது. உடனே நம்ம மனசுல இருந்து இயற்கையாக அந்த பரிவு ஷோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த பரிவு எங்க போச்சு? எல்லா கோழி கடையில அப்படியே கோழி அந்த குச்சியில சுத்தி 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 அதை தின்று 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 மனிதனின் மனதில் இருந்த அந்த கனிவும் பரிவும் காணாமலே போய்விட்டது. தீவிரவாதிகள் என்ன செய்கிறார்கள்? 5 வயசு குழந்தை கையில துப்பாக்கியை கொடுத்து சுட சொல்லி கொடுத்துருவான். ஏன்னா சுட்டு சுட்டு அந்த குழந்தையின் மனதில் இருக்கிற பரிவு காணாம போயிடும். எந்த குழந்தையா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு சாக்லேட் தாடா அப்படின்னு கெஞ்சி கேட்டு பாருங்க, எடுத்து கொடுத்துரும். குழந்தை கொடுத்துரும். இயற்கையாகவே மனிதனுக்கு கனிவும் பரிவும், அது இயற்கை தந்த பாடம். ஆனால் செயற்கையாக மனிதர்கள் அதை இல்லாமல் செய்து விடுகிறார்கள், பகை வளர்த்துவதற்காக. அர்ஜுனன் சொன்ன சண்டையெல்லாம் போட மாட்டேன், சண்டையில எப்பொழுதும் தீர்வு கிடைக்காது அப்படின்னு. அப்படி சண்டை போட்டு எனக்கு எதுக்கு இந்த நாடு? எல்லாரையும் கொன்னுட்டு நாட்டை கட்டி நான் உள்ள உட்கார்ந்து தனியா என்ன பண்றது? உற்றார் கிடையாது, உறவினர் கிடையாது, குரு கிடையாது, தம்பி தங்கைகள் கிடையாது, யாருமே கிடையாது. எல்லாரையும் கொண்டு நான் தனியா உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம். அழகாக வீட்டை கட்டி சிறிதாக வேலி போடுவது அந்த காலம். சின்ன வீட்டை கட்டி மலை மாறி வேலி போடுறது இந்த காலம். பயந்து வாழக்கூடிய ஒரு காலம். அர்ஜுனன் சொல்ற, நான் சண்டை போட மாட்டேன். இந்த பாவத்தை எல்லாம் நான் என்ன செய்வது? குலக்ஷயா, குலமே கீழே போயிடும். குல தர்மா, குலத்தின் தர்மம் போயிடும். போருக்கு வர்றாங்க, இந்த ஆம்பளைகள்லாம் போர்ல இருந்து திரும்ப போக மாட்டாங்க. 3 கோடி மனிதர்கள் அந்த குருட்சேத்திர போர்ல பங்கெடுக்க வந்தார்கள், அது உண்மை. திரும்ப வீட்டுக்கு போனது பாண்டவர்கள் 5, அந்த பக்கம் 3 பேர், அவ்வளவுதான் திரும்ப வீட்டுக்கு போனாங்க. கோடிக்கணக்கான மனிதர்கள் மண்ணுடன் மண்ணாகி போனார்கள். எல்லாருமே, அது உண்மைதான், எல்லாரும் மண்ணோட மண்ணாகி போனாங்க. அப்போ இத்தனை மனிதர்களின் மனைவிகள் விதவைகள் ஆகி விடுவார்கள். அப்ப விதவைகள் எங்க பார்த்தாலும் விதவைகள் ஆகும் போது அவர்களுக்கு இயற்கையாக வாழ்க்கையில் ஒரு செக்யூரிட்டி தேவை. அப்ப என்ன செய்வார்கள்? தவறான முறையில் அவர்கள் மனிதர்களை தேடுவார்கள். அங்க வர்ண சங்கரம், தவறுகள் நடக்கும், தவறான உறவுகள் உண்டாகும், அதில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இந்த மண்ணுக்கு பாரமாக மாறி விடுவார்கள். அதனால கிருஷ்ணா, நான் சண்டை போட மாட்டேன் அப்படிங்கிற. நிறைய பேர் தவறா நினைச்சிருக்காங்க, குடும்பம் ஒரு பாரம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. கிடையாது, குடும்பம் ஒரு பாதுகாப்பு. ஒரு குழந்தை ஆகாசத்துல பட்டத்தை விட்டுட்டு இருக்கு. அப்போ அந்த குழந்தை நினைக்குது, இந்த நூலு தான் இந்த பட்டத்தை கட்டுப்படுத்தி பிடிச்சு வச்சிருக்குது, நூலு கட் பண்ணிட்டா அந்த பட்டம் சுதந்திரமா பறந்துருமே அப்படின்னு குழந்தை நினைக்குது. அறிவுள்ள ஒருத்தர் சொல்றாரு, இந்த நூலு தான் உண்மையிலுமே பட்டத்தை ஆகாயத்துல பறக்க விட்டுட்டு இருக்கு, இதை விட்டேனா இது பறந்து காணாமல் அதன் உபயோகம் இல்லாமல் போய்விடும். குடும்பம் ஒரு பொழுதும் ஒரு சுமை கிடையாது, அது பாதுகாப்பு என்று அர்ஜுனன் வலியுறுத்துகிறார். நிறைய பேர் தவறா நினைத்து கொண்டிருக்கார். என் கணவர் சண்டைக்காரரு, பெரிய தலைவலிப்பா, அவரோட
மனைவி பேச்சே கேட்க மாட்டார், பெருந்தலைவலி. சுமை 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 என்று நினைக்கிறார்கள். இந்த சுமையெல்லாம் மனிதனின் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு என்பது அர்ஜுனன் இங்கு வலியுறுத்துகிறார். அப்படி அழகா 3 காரணம் முதல் அத்தியாயத்துல. முதல்ல என்ன? உத்தேசம் சுத்தமாக இருக்க வேண்டும். எந்த செயலை செய்தாலும் செயலும் சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிந்தனையும் சுத்தமாக இருக்க வேண்டும். 2வது என்ன விஷயம்? முழுமையாக யாருமே தவறு செய்தவர்களும் கிடையாது, முழுமையாக யாருமே சரி செய்தவர்களும் கிடையாது. 2இன் கலவைதான் கலியுக மனிதர்கள். அதனால யாரையுமே நமக்கு வெறுக்க முடியாது. 3வது கனிவு, பரிவு. இதை பற்றி பேசிக்கொண்டு அர்ஜுனன் நான் யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு வலியுறுத்துகிறார். இதுதான் முதல் அத்தியாயத்தின் சாரம். இன்று சிறிய இடைஞ்சல், இதனால நம்ம ப்ரோக்ராம் கொஞ்சம் லேட்டா ஆரம்பித்து விட்டோம். அடுத்த வாரம் 2வது அத்தியாயத்திலிருந்து நம்ம தொடங்கலாம். ஹரே கிருஷ்ணா, நமஸ்காரம், ரொம்ப நன்றி, வணக்கம்.